கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உயர்த்தெழுந்த தினமாய் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு நாளாய் நாம் விசேஷித்திருக்கிறோம். ஆமேன். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு கடைசி துளி இரத்தம் வரையில் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அதை உலகமெங்கிலும் நாம் நம்புகிறோம். நம்பும்படியான பாருங்கள், திறக்கப்பட்ட ஒரு கல்லறை இந்த உலகத்திலே காணப்படுகிறது என்று சொன்னார். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டுமே. நம்ம வசனத்திலே படிக்கும்போது மார்க்கு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பாருங்கள், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆமேன் அடக்கம் பண்ணின இடத்திலே கல்லறை பாருங்கள் திறக்கப்பட்டிருந்தது. அங்கே பாருங்கள் சீஷர்கள் போனாங்க. அவங்கள மகதலேனா மரியாள் கடந்து சென்னாங்க. அந்த இடத்துல போன போது அவர் அங்கே இல்லை என்ற வார்த்தை துணிக்கப்பட்டது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார்கள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். ஆமேன். அவர் மரணத்தை ஜெயித்தார். தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்டபடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3ஆவது நாள் ஜீவனோடு எழும்புவார் என்ற வார்த்தை பூர்ணமானது. அது கர்த்தருடைய கரத்திலிருந்து பிதாவின் சித்தத்தின்படி அது நிறைவேறினது. பாருங்கள், அந்த வல்லமையினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை ஜெயிக்கும்படியாய் அவர் எந்த நோக்கத்துக்காய் இந்த பூமிக்கு கடந்து வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். ஒரு கல்லறை, திறக்கப்பட்ட கல்லறை மட்டுமல்ல, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஒரு வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உலகத்தில் பலவிதமான தேவர்கள் காணப்படலாம். ஆனால் ஒரு கல்லறை, திறக்கப்பட்ட கல்லறை இருக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டுமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறார், அற்புதம் செய்கிறார், விடுதலை தருகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஜெபிக்க என்ன விஷயத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி உண்மையுள்ள இருதயத்தோடு ஜெபிக்கும்போது, தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஜீவிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி முதலாம் நாட்களிலே கர்த்தர் மாம்சத்திலே கடந்து வந்தாரோ 2000 வருடங்களுக்கு முன்பாய், இனிமேல் அவர் ராஜாதி ராஜாவாய் 2வது வருவார். எப்படி அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தாரோ அதே போல நாம் அவரை பின்பற்றி அவருடைய நாமத்திற்காய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி ஈஸ்டர் ஃபார் ஆல். ஆமென்.